தமிழ்நாட்டு மக்கள் முன்னேற்றத்துக்கு முதலீடா அல்லது உங்கள் முதலீட்டை அதிகமாக்க வெளிநாட்டுக்கு போகிறீர்கள் என்ற சந்தேகம் எங்களுக்கு வருதா வரலையா இப்படின்னு யார் பேசியிருக்காரு? எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது மு.க.ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியை பார்த்து பேசியிருக்கிறார், அவர் வெளிநாட்டு பயணம் போன போது. இப்போ இதே வசனத்தை அப்படியே வச்சுங்க. இப்போ எடப்பாடியோ இல்லை அண்ணாமலையோ இல்லை யாரோ எதிர்க்கட்சி தலைவரோ வந்து இந்த பக்கம் பார்த்து கேட்டாலும் இந்த வசனம் பொருத்தமாக இருக்கும். யாரோ ஒரு கவர்னரோ ஒரு மேயரோ அந்த மாதிரி யாராவது வந்து அமெரிக்கர்கள் வெள்ளையர்கள் அவர்கள் வந்து வரவேற்று இருந்தால் அதில் பெருமைப்படலாம். மேயர் கூட வரலையா? வரலையே. அன்னைக்கு நீங்கள் ஜாஃபர் சாதிக் அரெஸ்ட் பண்ணும்போதே நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க? இரும்பு கரங்கள் கொடுத்து அடக்குவோம். 8 மாதத்தில் இரும்பு கரம் இவ்வளோ ஸ்லோவா? 8 மாதம் ஆனதுக்கப்புறமும் இவ்வளவு கஞ்சா இன்னும் புழக்கத்தில் இருக்குது, இவ்வளவு மெட்ஸு புழக்கத்தில் இருக்குன்னா அந்த இரும்பு கரம் என்ன உருகிய இரும்பா? எல்லாமே இவங்க சொல்கிறது 400 கோடி 500 கோடி அவன் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 400 பேருக்கு வேலை கிடைக்கணும். ஏற்கனவே அவன் இருக்குன்னா மிஞ்சி போனால் அவன் என்ன பண்ணுவான்னா விரிவாக்கம் பண்ணுவான். அந்த தொகையில் வந்து விரிவாக்கம் நடக்கும். பண்ணலாம், பண்ணதா இவங்க சொல்கிறாங்க, பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு அங்கே போய் தான் கேட்கணும். இங்கே உள்ள நாவலூர்லேயும் சமஞ்சேரியிலையும் ரெப்ரசன்டேட்டிவ் கூப்பிட்டு முதல்வர் ஆஃபீஸுக்கு வர சொன்னால் வரான், வந்தால் பேசி ஐயா கொஞ்சம் விரிவாக்கம் அவன் விரிவாக்கம் பண்ணணும்னு முடிவு பண்ணான்னா நீங்கள் அங்கே போக வேண்டியதில்லை. அவங்களே உங்களை தேடிக்கிட்டு வந்து லைசன்ஸ் வேணும், எனக்கு அப்ரூவல் வேணும், எனக்கு சிஎம்டிஏ அப்ரூவல் வேணும், மற்ற எலக்ட்ரிசிட்டி அப்ரூவல், அதாவது பல அனுமதிகளுக்காக அவன் வந்து காத்திருப்பான். அதை போய் முதலீடுன்னு அதே மாதிரி இன்ஃபினிக்ஸ்னு ஒரு கம்பெனி, அப்புறம் அப்ளைடு மெட்டீரியல்ஸ்னு ஒரு பெரிய 500 கோடி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு இந்த தரமணியில் இருக்குது, பல வருஷங்களாக இருக்குது. எல்லாமே இருக்கிற கம்பெனி தானே? இருக்கிற கம்பெனி. விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து அமெரிக்க முதலீடுன்னு சொல்லி போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் வந்து மூத்த அமைச்சர் வந்து உடல்நிலைக்கு இது பண்ணதுக்காக சிங்கப்பூர் போயிட்டார். இங்கே இருக்கக்கூடிய ஏறத்தாழ நம்பர் 2ன்னு வந்து எல்லாராலையும் மனதளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது ஏற்றுக்கொள்ள வைக்கப்பட்ட உதயநிதி அவர்கள் வந்து ஃபார்முலா ரேஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு. பாமர மக்களுக்கு மிகவும் பயனுள்ள, அடித்தட்டு மக்களுக்கு வந்து ஆனந்தப்படக்கூடிய, பார்த்து பரவசம் அடையக்கூடிய ஃபார்முலா ரேஸ் நடத்திட்டு இருக்காரு. ஆட்சியை யார் கவனிக்கிறாங்கன்னு தெரியல, மக்களுடைய குறைகளை யார் கவனிக்கிறாங்கன்னு தெரியல. அதிகாரிகள் தான் செய்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து நாங்கள் இல்லைனாலும் அது நடக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போ அரசியல்வாதிகளே எதுக்கு, அமைச்சர்களே எதுக்கு, அதிகாரிகளே நடத்திட்டு போகலாமே. எல்லாருக்கும் எக்ஸாம் வச்சிடலாம். அவங்களே அதிகாரிகளே நடத்தி நாங்கள் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் தேவையில்லைங்கிறத மக்கள் சொல்லிடுவாங்களே. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக அரசியல் பத்திரிகையின் நிறுவனரும் இந்தோனேசிய அதிபரின் கௌரவ ஆலோசகராக இருந்த திரு திருசக்தி சுந்தரராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். அரவிந்த் சொல்லுங்க. சார், இப்போ நம்ம தமிழக முதலமைச்சர் அமெரிக்கா போயிருக்காரு முதலீடுகளை ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தற்போது வரை எந்த அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன, எந்த அளவுக்கு உண்மை செய்திகள் வந்திருக்கு உங்களுக்கு? இல்லை, அதாவது அவர் இது வந்து அவர் ஆட்சிக்கு இந்த திமுக இந்த முறை அவர் முதல்வராக வந்து இது 4வது வெளிநாட்டு பயணம், முதலீடுகளை ஈர்ப்பதற்காக என்று சொல்லப்படும் பயணம். இந்த வருஷம் அது ஜனவரி மாதம் ஸ்பெயின் போனார்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால் வந்து ஒரு தடவை வந்து துபாய் போனார். அது குடும்பத்தோட ஒரு ஃப்ளைட்டில் 16 பேர் தனி விமானத்தில் போனாங்க. அந்த லூலுலாம் அப்போ தான் வந்துச்சு. அப்போது அது ஒரு சர்ச்சை, ஒரு விமர்சனம் வந்து லூலு வந்து கோயம்பேடு அவங்களுக்காக தான் கோயம்பேட்டை காலி பண்ணி கிளாம்பாக்கம் போனதே அந்த லூலுவுடைய அந்த அவங்களுக்கு அந்த இடத்த கொடுக்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் அந்த விமர்சனம் இருக்கு. அதுக்கு முன்னால் ஜப்பான் சிங்கப்பூர் ஒரு தடவை போனார். இது ஐ திங்க் இது 4வதுன்னு எனக்கு ஞாபகம். முதல்வர்களே அதிகமாக உலக நாடுகள் சுற்றுப்பயணம் நம்ம முதல்வர் அநேகமாக ஒரு வருஷம் 21 வந்தார். 21, 22, 23, 24 ஏதோ ஒரு ஆவரேஜாக சராசரியாக வச்சுங்களேன். அது 4 பயணம் போயிட்டார். ஏற்கனவே போனபோது வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு வித்தியாசமான லூலு. அது வந்து பணம் வந்து ஏதோ பகவத்கீதை மாதிரி
எங்கேருந்து எடுக்கப்பட்டதோ அது அங்கேருந்தே அப்படிங்கிற மாதிரி வந்து பகவத்கீதையில் வரும். பகவத்கீதையில் ஊழலை பற்றி ஒன்றும் இல்லை. பகவத்கீதையில் வந்து நீ எதை கொண்டு வந்தாய், எதை கொண்டு போக போகிறாய், இது எது ஒன்று இன்று உன்னுடையதாகிறதோ அது நாளை இன்னொரு ஆகிடுது அப்படின்னு ஒரு இது வரும். அப்போ இது எங்கேருந்து எடுக்கப்பட்டதோ அங்கே அப்படிங்கிற மாதிரி இங்கிருந்து அனுப்பப்பட்டது தான் அங்கிருந்து வந்தது அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்தது. அதில் எவ்வளோ உண்மை நமக்கு தெரியாது. அது அந்த லுலுவை குறிப்பிட்டு சில வங்கிலாம் வாங்கினாங்க அங்கே போய் அவர் குடும்பத்தார்கள் அப்படின்னு சொல்லி தனி விமானம் வச்சு போனாங்கன்னு ஒரு விமர்சனம் வந்தது. அதில் கூட வந்து அந்த வீடியோக்கள்லாம் வரும்போது ஒரு 10 பேர் வந்து தமிழக அரசு முதல்வர் உட்பட அதிகாரிகள் அமைச்சர்கள் கூட போனவங்கெல்லாம் இருந்தாங்க. அந்த பக்கம் ஒரு 10-15 சேர் போட்டிருக்காங்க முதலீட்டாளருக்கு. ஒரே ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார். இந்த வீடியோ வெளியாகி அது உங்கள் வலைதளத்தில் தெரியாது மீம்ஸ் போட்டு கலாச்சி விட்டாங்க. ஆமாம். அதுவும் அந்த ஒரு ஆள் வந்து ஏற்கனவே ஸ்ரீபெரும்புதூரில் அந்த கம்பெனியை சேர்ந்தவர். இங்கே ஏற்கனவே ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு 8 வருஷமாக வந்து ஒரு யூனிட் நடக்குது, ஒரு இண்டஸ்ட்ரி. இது அதோடைய விரிவாக்கத்தை பற்றி பேசுகிறேன். அது விரிவாக்கம்னா அவரை மட்டும் வர சொல்லியிருக்கலாம், இவ்வளோ பேர் தனி விமானத்தில் போனாங்க, இப்படி ஒரு 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 விமர்சனங்கள். அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கும். சில சமயம் வலைதளத்தில் கொஞ்சம் அதிகமாகவும் கலாய்ச்சி விட்ருவாங்க, அதுவும் இருக்குன்னு வைங்க. ஸோ அந்த வகையில் இப்போ அமெரிக்கா போயிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள் அது ஏன் தான் வந்து அந்த மாதிரி தவறுகள் நடப்பதை முதல்வரோ இல்லை அவரை சுற்றி இருப்பவர்களோ அனுமதிக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இந்த டைம்ஸ் ஸ்கொயரில் போய் அவருடைய ஃபோட்டோ அவருக்கு வரவேற்பு கொடுக்குற டைம்ஸ் ஸ்கொயருங்கிறது வந்து ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு இடம். நம்ம மெட்ராஸில் ஒரு ஸ்பென்சர் ஜங்ஷன் அப்படி அது மாதிரி ஒரு சொல்லக்கூடிய ஒரு இது எல்ஐசி பில்டிங்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய இது. அதில் வர விளம்பரம் வந்து அது ரொம்ப பயங்கர காஸ்ட்லி. அதுக்கு பல கோடிகள் கொடுத்து தான் அது விளம்பரம். அது அந்த அந்த அது அவங்களா போடுறது கிடையாதோ? எது அந்த இதில் ஸ்க்ரீனில் வருது இல்லை? இல்லை, அது பணம் கொடுத்தா போடுவாங்க. அதான் பணம் கொடுத்து தான் பல கோடிகள்னு சொல்கிறேன். இது வந்து சும்மா மில்லியன்ஸில் வர்ற செய்திகளும் அந்த நாட்டு வரவேற்கிற மாதிரி அவங்களே கொடுத்த மாதிரி இல்லைங்க. அதில் தான் என்ன ஆயிடுச்சுன்னா அதை ஃபேக்ட் செக் போட்டு பார்த்தா 2009 வேற ஒரு கம்பெனியோட விளம்பரம் அங்கே வந்திருக்கு. அந்த விளம்பரத்தில் டிசைன்லாம் வருது இல்லை, அது ஒரு விளம்பரம் வந்து அதில் நடுவில் படம், அது கீழே செய்தி வாசகம், அதை சுற்றி ஒரு டிசைன்னு. அந்த டிசைனை வச்சு நம்ம இப்போ தான் வலைதளத்தில் ஆளுக்காள் அவன் வந்து சாஃப்ட்வேர் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க எல்லாருமே, பொதுவாக சொல்கிறேன். அப்படி வரும்போது அதில் போட்டு கண்டுபிடிச்சாங்க 2009 வந்த வேறு ஏதோ ஒரு கம்பெனி விளம்பரத்தை கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி அந்த டிசைனை மட்டும் ரீடைன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து முதல்வர் படத்தை வச்சு வாசகம் வருகன்னு போட்டு டைம் ஸ்கொயரில் வந்தது. உண்மையாக டைம் ஸ்கொயரில் வரல. இதில் நியூயார்க்கில் இருக்கிறவங்களும் சில பேர் நாங்கள் தான் அவன் டைம் ஸ்கொயரை தாண்டி போயிட்டு வந்துட்டு இருப்பான்ல, அது வரல அப்படின்னு சொல்லி தகவல் வலைதளத்தில். செலவுலாம் பப்ளிசிட்டி. இங்கே சும்மா தமிழ்நாட்டில் வந்து டைம் ஸ்கொயரில் வந்துச்சுன்னா ஓஹோ டைம் ஸ்கொயரில் தமிழ்நாட்டு முதல்வர் போட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய ஆள் நம்மாள் அப்படின்னு இவங்க திமுக அதை ஒரு மார்க்கெட்டிங்காக பண்ணாங்க. பட் நியூயார்க்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமில்ல, தாண்டி போகும்போது அது இல்லை, அந்த மாதிரி அந்த டயத்தில் அவர் வந்த டயத்தில் இல்லைன்னா. அது மட்டும் இல்லாமல் இதை நான் சொன்ன மாதிரி இந்த 2009 வந்த ஒரு விளம்பரம் தாங்கிறத இப்போ தான் வந்து யார் எது பேசினாலும் இதே முதல்வர் வந்து அவர்கள் வந்து இதில் பேசியிருக்காரு. அன்று இன்றுன்னு போட்டுறாங்களோ இல்லை, ஆமாம் அன்று இன்னுன்னு போட்டுருவாங்க. முன்னால் பேசியிருக்காரு. பல கோடி ரூபாய்க்கு திட்டங்களை வாக்குறுதிகளாக உறுதிமொழியாக வழங்கினீங்களே, இதுவரைக்கும் ஏதாவது ஒரு திட்டம் நடந்திருக்கா? இந்த லட்சணத்தில் வெளிநாட்டு பயணம் வேறு, தமிழ்நாட்டு மக்கள் முன்னேற்றத்துக்கு முதலீடா அல்லது உங்கள் முதலீட்டை அதிகமாக்க வெளிநாட்டுக்கு போகிறீர்கள் என்ற சந்தேகம் எங்களுக்கு வருதா வரலையா? இப்படின்னு யார் பேசியிருக்காரு? எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியை பார்த்து பேசியிருக்கிறார், அவர் வெளிநாட்டு பயணம் போன போது. இப்போ இதே வசனத்தை அப்படியே வச்சுங்க. இப்போ எடப்பாடியோ இல்லை அண்ணாமலையோ இல்லை யாரோ எதிர்க்கட்சி தலைவரோ வந்து இந்த பக்கம் பார்த்து கேட்டாலும் இந்த வசனம் பொருத்தமாக இருக்கும். ஆக வசனம் ஒன்று தான், ஆட்கள் தான் மாறுறாங்க. ரைட்டு, இது விட்டுடுவோம். இப்போ வந்து அவர் அமெரிக்காவில் போன போது இந்த டைம் ஸ்கொயரில் ஒரு சொதப்பல் பண்ணாங்க. அதே மாதிரி வந்து டிஆர்பி ராஜா இங்கேருந்து போனவர், அவர் 4 நாள் முன்னால் போயிட்டு அங்கே போய் அவர் வரவேற்றார். நம்ம கூடவே இருக்கிற ஒரு அமைச்சர் சித்தரஞ்சன் ரோடுக்கு வாப்பானா வந்துட்டு போகிறாரு. அவர் வந்து தொழில்துறைங்கிறதுனால முதலீடுங்கிறதுனால அவர் போயிருக்கார். அவர் அமெரிக்காவுக்கு போனது சரிதான், முறை. பட் அவர் வரவேற்றது ஒரு பெரிய விஷயம். நடிகர் நெப்போலியன் அப்படின்னா அவர் திமுகவில் இருந்தவர் தான், ஒரு காலத்தில் மத்திய துணை அமைச்சராக கூட இருந்திருக்காரு. அதனால் இது பண்ணது எதுக்காக சொல்கிறேன்னா, அங்கே அமெரிக்காவில் ஒரு 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 பெரிய ஒரு யாரோ ஒரு கவர்னரோ ஒரு
மேயரோ அந்த மாதிரி யாராவது வந்து அமெரிக்கர்கள் வெள்ளையர்கள் அவர்கள் வந்து வரவேற்றிருந்தால் அதில் பெருமைப்படலாம். மேயர் கூட வரலையா? வரலையே. ஒரு எம்பசிலேருந்து வந்து செகண்ட் செக்ரட்டரின்னு சொல்லுவாங்க. அதாவது அம்பாசடர், அதுக்கப்புறம் டெப்டி அம்பாசடர், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி அல்லது கான்சல் ஜெனரல் கான்சல், அதுக்கப்புறம் வந்து செகண்ட் செக்ரட்டரி. அந்த செகண்ட் செக்ரட்டரி ஸ்ரீதரன், ஒரு தமிழ் ஸ்ரீதரனோ தென்னாட்டை சேர்ந்தவர். அவர் தான் வந்து வரவேற்றிருக்கார். அதாவது தூதரகத்துலேருந்து வந்திருக்காங்க, வரவேற்றிருக்காங்க. நம்ம வந்து அது இல்லைன்னு சொல்லலை. பட் வந்து அது வந்து நம்ம ஒன்றும் தவறுன்னு சொல்ல. புரோட்டோகால் அம்பாசடர் வராரு, அமெரிக்காவில் இருக்கிற இந்திய தூதுவர் வரணுன்னா ஒன்று இங்கேருந்து போகிற ஒரு பிரதமரோ ஜனாதிபதியோ இருந்தால் தான் வருவார். அதுக்கு அமைச்சர்கள் போனாலும் அவர் வரமாட்டார். அதுக்கு அடுத்த லெவலில் அதிகாரி தான் வருவார். ஸோ இது வந்து புரோட்டோகால். பந்தயம்லாம் நடத்தினமே எங்க, அது கூடவா அங்கே வரல யாரும்? கார் பந்தயத்துக்கு யார் வருவாங்க? நாங்கள் இன்டர்நேஷனலில் ஒரு கார் பந்தயம் நடத்திருக்கோம். அதுக்காவது மேயராச்சும் வரணுமா இல்லையா வரவேற்கிறதுக்கு? நீங்கள் கார் பந்தயம் நீங்கள் யாருக்காக நடத்தினீங்க, எதுக்காக நடத்தினீங்கன்றது இருக்குல்ல. நீங்கள் தானே கேள்வி கேட்டிருக்கீங்க. இஸ்ரோவில் வந்து ராக்கெட் விட்ட போது விட்டுக்கிட்டே இருக்காங்க. இஸ்ரோவில் நிறைய விட்டுக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரோ மூலமாக பல விண்வெளி பயணங்கள் வந்து வெற்றிகரமாக பிற நாட்டு சேட்டலைட்டுகள்லாம் நம்ம ராக்கெட்டில் வச்சு அனுப்புகிற அளவுக்கு இப்போ இந்தியா முன்னேறி இருக்கு. அப்போல்லாம் வந்து திமுகலேருந்து கேள்வி கேட்டாங்கல்ல. இதே ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதி அவர்களோ இல்லை திமுக மற்ற அமைச்சர்கள் நிர்வாகிகளோ, இதனால் இஸ்ரோ நீங்கள் விண்வெளிக்கு ராக்கெட் அனுப்புவதால் சந்திரனுக்கு ராக்கெட் அனுப்பிச்சு பாமர மக்களுக்கு என்ன பயன்னு. இப்போ ஃபார்முலா ரேஸு F4 வந்து 3.5 கிலோமீட்டருக்கு நைட்டில் வந்து தீவுத்திடலை சுற்றி ஓட்டினதில் பாமர மக்களுக்கு என்ன பயன்? ஆனால் வந்து நம்ம மீடியா பாருங்கள், நம்ம மீடியா வந்து என்றைக்குமே திருக்கோஷியூர்னா தெரியுமா? பஜனை கோஷ்டி, ஜால்ரா, ஜிங்ஜாக்கு. தமிழக மக்கள், சென்னை மக்கள் பரவசம். என்ன பரவசம்? அவன் மின் கட்டணம் உயர்வு, பால் கட்டணம் உயர்வு, பால் விலை உயர்வு, பதிவுத்துறை, போக்குவரத்து, பல அவன் அந்த பிரச்சனைகள்ல இருக்கான். யார் வந்து பரவசமாக இருக்கான்னா டாஸ்மாக் வாசலில் நிற்கிறவன் தான் வந்து பரவசமாக இருக்கான். இல்லை கஞ்சா, இல்லை மெட்ஸு வந்து எல்லா இடத்துலையும் இப்போ கூட பொத்தேரியில் வந்து பிடிச்சிருக்காங்க, நிறைய இடத்துல பிடிச்சிருக்காங்க. ஜாஃபர் சாதிக்கை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டு 8 மாதம் ஆக போகுது. இன்னும் கஞ்சா வியாபாரம் வந்து தமிழ்நாட்டில் கொடி கட்டி பறக்குது. மெட்ஸு வியாபாரம் அதே பொத்தேரியில் 50 கோடி வருமானம் உள்ள ஒரு கார், அதை வந்து ஒரு மெட்ஸு 5 கிலோ, 1 கிலோ, அது 10 கிலோவோ என்னமோ, கல்லூரிக்கு அருகில். பட் கல்லூரிக்கு உள்ள ஹாஸ்டலுக்குள்ளேயே போன வாரம் முதல்ல வேற பள்ளி மாணவர்களுடைய ஹாஸ்டலில் பிடிச்சாங்க கஞ்சா. 120 மூட்டை ப்ளஸ் ஆயுதங்கள் பிடிச்சாங்க. இப்போது இந்த வாரம் வந்து கல்லூரியில் வந்து ஒரு தனியார் கல்லூரி விடுதியிலையும் சரி, அதை ஒட்டி பல கல்லூரிகளின் தனியார் விடுதிகளிலும் போய் 500 போலீஸார் அட் எ டைம் போய் அங்கே ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணி 30 பேர் மாணவர்களை கைது பண்ணாங்க. கைது பண்ணி எச்சரித்து விட்டுட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு இனிமேல் நடக்காதுன்னு வாங்கிட்டு, அந்த கஞ்சா வியாபாரிகள் யார், இந்த வியாபாரிகளை மட்டும் அரெஸ்ட் பண்ணி வழக்கு போட்டிருக்காங்க. இவங்க பேரில் வழக்கு போடலை. அந்த விஷயத்தில் நம்ம வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது தமிழக அரசின் காவல்துறையின் நடவடிக்கை. ஏன்னா அந்த மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது. பட் அதே சமயத்தில் மறுபடியும் அவன் இதே நாளைக்கு ஒரு நாள் கேப் விட்டு மறுபடியும் 2 நாள் பொறுத்து மறுபடியும் அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையானவன் அது அவ்வளோ சீக்கிரம் விட முடியாது. அதுக்கான ஏற்பாடுகளை வந்து அவங்க செய்யணும். கவுன்சிலிங்கெல்லாம் கரெக்டாக பண்ணணும். இது பண்ணலைன்னால் சும்மா ரைடுக்கு பண்ணி கணக்கு காமிக்கலாமே தவிர இதுக்கு ஒரு முடிவோ தீர்வோ வராது. கணக்கு காமிக்கலாம். நாங்கள் 500 போலீஸ் அமிச்சோம், 30 பேரை அரெஸ்ட் பண்ணோம், 3 பேரை வியாபாரிகளை பிடிச்சிருக்கோம், 50 கிலோ பிடிச்சோம், 10 கிலோ பிடிச்சோன்னு, அதெல்லாம் ரைட்டு. அன்னைக்கு நீங்கள் ஜாஃபர் சாதிக்கு அரெஸ்ட் பண்ணும்போதே நீங்கள் வந்து என்ன சொல்றீங்க, இரும்பு கரங்கள் கொடுத்து அடக்குவோன்னு. 8 மாதத்தில் இரும்பு கரம் இவ்வளோ ஸ்லோவா? 8 மாதம் ஆனதுக்கப்புறமும் இவ்வளவு கஞ்சா இன்னும் புழக்கத்தில் இருக்குது, இவ்வளவு மெட்ஸு புழக்கத்தில் இருக்குன்னா அந்த இரும்பு கரம் என்ன உருகிய இரும்பா அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போது இந்த அமெரிக்காவுக்கு வரும். இப்போ அமெரிக்காவில் வந்து என்ன பண்ணாங்க, தமிழர்கள் வந்து அவர் டிஆர்பி ராஜா ரைட்டு, அது ஒன்றும் தப்பு இல்லை. இங்கேருந்து போகிறாங்க, அவங்க முன்னால் போயிருக்காரு, வந்து வரவேற்றார், அதில் ஒன்றும் நம்ம குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதை தாண்டி சான் பிரான்சிஸ்கோ தமிழர்கள் வந்து அவர்கள் நாட்டியமாடி நடனமாடி வர, அது நம்ம இந்த இப்போ தான் வலைதளம் இருக்குது இல்லை. நீங்கள் ஐடி விங் வச்சுருக்கீங்கன்னா அதே மாதிரி அவன் சொந்தமாக ஐடி விங் வச்சுருக்கான் வீட்லேயே. இது இன்றைக்கி உள்ள சூழ்நிலை. அது வந்து பாம்பேயில் வந்து மும்பையை சேர்ந்த ஒரு நடன குழு ஸ்வாக்னு SWAGன்னு
இந்த இந்த சினிமா டான்ஸு, இந்த பாலிவுட் டான்ஸு, இந்த இந்தி பாட்டுக்கெலாம் அந்த குத்தாட்டம் போடுற அது ஒரு டான்ஸ் குரூப். இந்த கல்யாணம்னா அவங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்க, ஒரு நாக்குமுக்கா மாதிரி நாகமுகா மாதிரி வந்து ஆடுவாங்க. இப்போல்லாம் தான் இப்போ திருமணம் சொன்னால் அந்த ஒரு குரூப்பை கூப்பிட்டா நம்ம எப்படி லைட் மியூசிக் வைக்க, ஒரு காலத்தில் லைட் மியூசிக்கு, இப்போ டான்ஸ் ஆடுறதுக்கு குழு வந்துட்டாங்க. அதாவது சொல்லக்கூடாது, இப்போ வந்து எப்படி வந்துருச்சுன்னா, அந்த யாராவது ஒருத்தர் இறந்து போய் இறுதி ஊர்வலம் வருதுன்னா அந்த இறுதி ஊர்வலத்தில் டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அதுக்கே இப்போ ப்ரொஃபஷனல்ஸ் வந்துட்டாங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணி, அதாவது அவங்கள கூப்பிட்டு சொன்னால் ஒரு ஃபீஸ் வாங்கிட்டு, அவன் ஒரு நாள் அவன் சொந்தக்காரன் யார் செத்து போயிருக்கான்னு அவன் பேர் கூட தெரியாது, அவனுக்கு செத்து போனது ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாது, வந்து அவன் வழி பூரா டான்ஸ் ஆடிக்கிட்டு போவான், அவனுக்கு ஒரு ஃபீஸு. இது ஒரு தொழிலாக நடக்குது. நான் சொல்கிறது சென்னையிலேயே. இது வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. இது வந்து அவங்கவுங்க அதாவது ஏதோ ஒரு திறமை, அது என்ன விதமான திறமையை பயன்படுத்திக்கிறாங்க. இந்த ஸ்வாக்னு ஒரு குரூப்பை தான் வந்து டான்ஸ் ஆட நம்மளால் வலைதளத்தில் போய் கண்டுபிடிச்சி அதில் இருக்கிற ஆள்லாம் வந்து ஜூம் போட்டு அவன் இதுக்கு முன்னால் எங்கே ஆடி இருக்கான்னு தேடி, ஸ்வாக்னு பாம்பேயில் அவன் இவ்வளவு நிகழ்ச்சிகள் கொடுத்துருக்கான், அதே ஆள் தான் அவன் எப்படி சான் ஃப்ரான்சிஸ்கோ போனான், அந்த குரூப்பே எப்படி. அப்போது இந்த குரூப்பை வாடகைக்கு கரகாட்ட கோஷி, அவ்வளோதான் விஷயம். ரமணா படத்தில் மாதிரி ஜூம் போய் எல்லாத்தையும் பிடிச்சாச்சு பண்ணி இது வந்து ஒரு, அதாவது பாம்பேலேருந்து கிட்டத்தட்ட நம்ம தமிழில் தமாஷா சொல்கிற கரகாட்ட கோஷ்டி மாதிரி அது ஒரு குத்தாட்ட கோஷ்டியை வரவழைச்சு சான் பிரான்சிஸ்கோ தமிழர்கள் அப்படின்னு சொல்லி ஆட விட்டுட்டாங்க அப்படின்னு வலைதளத்தில் விமர்சனங்கள் வளைய வருகின்றன. சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம போய் அந்த ஸ்வாக போய் வந்து ஆஃபீஸை பாம்பேயில் போய் பார்த்து உறுதிப்படுத்தி எல்லாம் பதில் சொல்ல முடியாது. வலைதளத்தில் விமர்சனங்கள் வருகின்றன. அந்த விமர்சனங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது தவிர்க்கப்பட வேண்டியது. ஏன்னு கேட்டால் இன்றைக்கி வலைதளத்துடைய வளர்ச்சியை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் தத்துப்புத்துன்னு பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம். இல்லைனா இது ஒரு காமெடியாக போயிடுது. இல்லை, ஒரு முதல்வர்னால் அதுக்கு ஒரு இமேஜ் இருக்குல்ல, தமிழ்நாட்டின் முதல்வர் அப்படின்னு. சரி, இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்ததுன்னு சொன்னாங்க. முதலீடுகள் வந்தால் போன தடவை மாதிரி லூலு மாதிரி அது எப்படி இருக்கும்னு தெரியல, இது போக போக தான் தெரியும். அதில் சில இது பார்த்தீங்கன்னா, அதாவது ஏற்கனவே இந்த நோக்கியா இவ்வளோ போட போகிறாங்க. ஆமாம், நோக்கியா ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்காங்க, நாவலூரில் இருக்காங்க. சரி, நாவலூரில் நோக்கியா பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது. அப்புறம் புதுசாக வந்து அவங்க வந்து புதிய முதலீடுகளை போய் இங்கே இருக்கிற நோக்கியாவில் கூப்பிட்டு பேசுனா அவன் ஹெட் ஆஃபீஸில் போய் சொல்ல போகிறான். அங்கே போய் தான் பார்க்கணும்னு என்ன இருக்குது? அதாவது புதுசாக வர்றாங்கன்னா ரைட்டு. ஏற்கனவே நோக்கியா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் சென்னையில் நாவலூரில் ஃபேக்ட்ரி இருக்குது. 2003லேருந்து 2008 வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேபால் சோழிங்கநல்லூரில் ஏற்கனவே பல வருஷமாக இருக்குது. ஈல்டு இன்ஜினியரிங் புளியங்குளம் கோயம்புத்தூரில் இருக்குது பல வருஷமாக. சரி, அப்புறம் வந்து மைக்ரோ சிப் செமஞ்சேரி கோயமாரில் இருக்குது பல வருஷங்களாக. எல்லாமே இவங்க சொல்கிறது 400 கோடி 500 கோடி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு, 400 பேருக்கு வேலை கிடைக்கணும். ஏற்கனவே அவன் இருக்குன்னா மிஞ்சி போனால் அவன் என்ன பண்ணுவான்னா விரிவாக்கம் பண்ணுவான். அந்த தொகையில் வந்து விரிவாக்கம் நடக்கும், பண்ணலாம். பண்ணதா இவங்க சொல்கிறாங்க, பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு அங்கே போய் தான் கேட்கணும். இங்கே உள்ள நாவலூர்லேயும் சமஞ்சேரியிலையும் ரெப்ரசன்டேட்டிவ் கூப்பிட்டு முதல்வர் ஆஃபீஸுக்கு வர சொன்னால் வரான், வந்தால் பேசி ஐயா கொஞ்சம் விரிவாக்கம்னு அவன் விரிவாக்கம் பண்ணணும்னு முடிவு பண்ணான்னா நீங்கள் அங்கே போக வேண்டியதில்லை. அவங்களே உங்களை தேடிட்டு வந்து லைசன்ஸ் வேணும், எனக்கு அப்ரூவல் வேணும், சிஎம்டிஏ அப்ரூவல் வேணும், மற்ற எலக்ட்ரிசிட்டி அப்ரூவல், அதாவது பல அனுமதிகளுக்காக அவன் வந்து காத்திருப்பான். அதை போய் முதலீடுன்னு அதே மாதிரி இன்ஃபினிக்ஸ்னு ஒரு கம்பெனி, அப்புறம் அப்ளைடு மெட்டீரியல்ஸ்னு ஒரு பெரிய 500 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. அது தரமணியில் இருக்குது, பல வருஷங்களாக இருக்குது. எல்லாமே இருக்கிற கம்பெனி தானே, இருக்கிற கம்பெனி. இப்போ போன தடவையும் இதே மாதிரி வந்தபோது போயிட்டு வந்த இவர் அங்கே அனௌன்ஸ் பண்ண 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஆளுங்க வந்து கூகுளில் போய் அந்த கம்பெனி எங்கே இருக்குதுன்னு பார்த்து இங்கே தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, ஈரோட்டில் இருக்குது, திருப்பூரில் இருக்குது, தரமணியில் இருக்குங்கிறதெல்லாம் போன தடவை இவர் போயிட்டு வந்த போதும் இதே மாதிரி வெளியிட்டுட்டாங்க. அவங்க வந்து ஏற்கனவே எவ்வளவு வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ என்ன புதுசாக முதலீடு போய் ஈர்ப்பதற்கு என்ன இருக்குதுன்னு. பட் இது வரைக்கும் வராத பேரில் ஓமியம்னு ஒரு கம்பெனியும் கீக் மைண்ட்ஸ்னு ஒரு கம்பெனியும், ஓமியம்னு OMIUM, அப்புறம் கீக் மைண்ட்ஸ் GEAK மைண்ட்ஸ் MINDSன்னு, அது ஏற்கனவே இருக்கா மாதிரி ஒன்றும் செய்தி வரல. உண்மையான புதிய முதலீடுகள் அப்படின்னா வரவேற்கலாம், வாழ்த்தலாம். பட் நமக்கு அதே சமயத்தில் வந்து என்ன தோணுதுன்னா, இவங்க ஏற்கனவே அந்த லூலு விஷயத்தில் வேறு மாதிரி ஒரு
விமர்சனங்கள் வந்ததுனாலையும் கரெக்டாக வந்து அந்த லூலூவில் வந்து இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு விமர்சனங்கள் நம்மளுடைய கணிப்புகளும் நடந்த மாதிரியே கோயம்பேடை காலி பண்ணி கிளாம்பாக்கத்துக்கு கொண்டு போனாங்க. கோயம்பேட்டில் வந்து லூலு வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு கலாச்சார நிதி வர்த்தக மையம் ஒன்று அமைக்க போகுது அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியாகிருக்கு. இந்த லூலு பணம் வந்து ரொட்டேஷனில் வந்த பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக இல்லையா நமக்கு தெரியாது. அப்போ இந்த 2 புதிய கம்பெனியும் உண்மையான முதலீடுகள் என்றால் நிச்சயமாக வந்து அதை நம்ம வந்து வரவேற்கலாம், பாராட்டலாம். அதே சமயத்தில் அதுவும் ஒரு லூலுவாக இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இயல்பாக எல்லாருக்கும் வர்றது சகஜம்தான். ஸோ இதுதான் இந்த அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கும்பொழுது அதே சமயத்தில் பல விமர்சனங்கள் வருது இல்லை, முதலீடுன்றாங்க, இன்கமிங்கா அவுட் கோயிங்கா. இப்போ நான் படித்தேன் ஒரு வசனம். ஆமாம், அவர் கேட்டார்ல, அது அவருக்கே பொருந்தும்ல. அவங்க ஆட்சிக்கும் பொருந்து, அவங்க கட்சிக்கும் பொருந்தது இல்லை. சரி, அவர் எடப்பாடி இருக்கும்போது, நான் எடப்பாடி வந்து அதனால் வந்து அவர் வந்து போன போது உண்மையான முதலீடுகள்னால் நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு இந்த பக்கமும் கொடுக்க முடியாது, அந்த பக்கமும் கொடுக்க முடியாது. அவர் என்ன சொன்னார், தமிழக மக்களின் முன்னேற்றத்துக்காகவா உங்கள் முதலீட்டை அதிகப்படுத்துவதற்காகவான்னு கேட்டார்ல. ஆமாம், அதே தானே. இப்போ அதே கேள்வி தானே. அவர் சொன்ன வசனமே அவருக்கு எதிராக இப்போ திரும்புது இல்லை. இப்போ வந்து இது என்ன அங்கிருந்து வர முதலீடா இல்லை இங்கிருந்து போய் அங்கே வருதா, அதே லூலு ஃபார்முலாவா அப்படின்னு எல்லாரும் கேட்குறது தானே. இது வந்து போயிட்டு வந்துடும். ஆமாம், இப்போ இங்கேருந்து போகும்போது போர்வை போத்திட்டு போவோம், கருப்பு போர்வை போத்திட்டு போவோம் தெரியாத மாதிரி. அங்கேருந்து வரும்போது வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு வரும், எல்லாருக்கும் தெரியும். சிவாஜி படத்தை பார்க்குற மாதிரி இருக்கு நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது. அஜித் சார் நடித்த படம் இதுதாங்க. கரெக்டுங்க. சிவாஜி காலத்தில் ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் காலத்துலலாம் என்ன அந்த படம் வந்து எப்படி என்னன்னு சொல்லுவீங்க? கலர் படம் வரதுக்கு முன்னால் என்னன்னு சொல்லுவீங்க? பிளாக் அண்ட் ஒயிட்டு. அதான் இது. பிளாக்கு ஒயிட்டு, பிளாக் அண்ட் ஒயிட்டு. பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னா என்ன? பிளாக் அண்ட் ஒயிட்டு. இப்போ பிளாக்கு, இது ஒயிட்டு, அவ்வளோதான் விஷயம். ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து இப்படி தான் சொல்லி இதை வந்து உறுதிப்படுத்த முடியாது, நமக்கு தெரியாது. இப்படி ஒரு விமர்சனங்கள் வலைதளங்களில் வளைய வருது. இது ஏற்கனவே இப்படி நடந்ததுனால இதுவும் அப்படி இருக்குமோ அப்படி. அதில் பாருங்கள், நான் சொன்ன லிஸ்ட்டில் உள்ளவங்களாம் ஏற்கனவே இங்கே இருக்காங்க. அப்போ அந்த கேள்வி வருது இல்லை, அவன் விரிவாக்கம் தானே, அவன்ல உங்ககிட்ட வந்து வாசலில் வந்து நிற்பான், அனுமதிக்காக காத்திருப்பான். நீங்கள் அவனை தேடிட்டு அங்கே போய் நீங்கள் கோட்டை மாட்டிக்கிட்டு வந்து நீங்கள் வந்து வேஷம் போட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு பதில் அப்படி வரும்பொழுது இவங்களை கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எடப்பாடி இருக்கும்போது போனபோது இப்படி தான் ஒன்று நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. எல்லா அரசியல் கட்சியுமே. காங்கிரஸ் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா பிஜேபியை காமிப்பாங்க, பிஜேபியை கேள்வி கேட்டால் காங்கிரஸை காமிப்பாங்க. இப்படி திமுகவை கேட்டால் அதிமுக, அதிமுகன்னு திமுக. இப்படி தான் இந்தியாவில் அரசியல் நடக்குது. யாரும் நீ ஏன் தப்பு பண்ணேன்னு கேட்டால் இது வந்து இந்த மக்களுடைய மனநிலையும் அதுலேருந்தே ஆரம்பிக்குது. நீங்கள் டிராஃபிக்கில் பைக்கில் போகும்போது 2 பேர் வந்து அந்த இது எல்லோ போட்டதுக்கப்புறம் இந்த ரெட்டு போட்டதுக்கப்புறம் வந்து 2 பேர் தாண்டி போயிட்டாங்க. 3வது நீங்கள் போகிறீங்க, போலீஸ்காரர் உங்களை தடுத்து நிறுத்துனா நீங்கள் ஆமாம் நான் தப்பு பண்ணேன் என்னை நிறுத்திட்டேன்னு வந்து ஒத்துக்க மாட்டீங்க. அந்த 2 பேர் போனாங்களே, அதை விட்டுட்டீங்க, அதை விட்டுட்டீங்க, என்ன மட்டும் பிடிக்கிறீங்க. இது ஒரு இயல்பான மனநிலை அடிமட்டத்திலேயே இருக்கும்போது அரசியல்வாதிகள் அவங்க எங்கேருந்து வருவாங்க? வலபுரிஜானவர்கள் சொல்லுவாங்க, அவர் வந்து கொஞ்ச நாள் அரசியலில் இருந்தார், பெரிய வெற்றி பெற முடியல. தாய் பத்திரிகையாளரும் கூட, அருமையான பேச்சாளர், இலக்கியவாதி. ஸோ அது ஒரு நான் ஏற்பாடு செய்திருந்தேன். நான் கல்லூரியில் படிக்கும்போது ஏற்பாடு செய்திருந்த ஒரு விழாவில் பேசும்போது நான் அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்குற மேடையில். அப்போ கல்லூரியில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் இப்போவே அப்படி இருக்கோம்னா அப்போ எப்படி இருந்திருப்போம். ஆனாலும் வந்து கேள்வி கேட்குறேன், அந்த மாதிரி அப்போவே வந்து ஏதோ ஊழல் கிழல்னு எல்லா சமயங்கள்லேயும் உண்டது. இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அப்போ வந்து கூவம் வந்து திட்டம் வந்து முதல்ல இருந்துச்சுன்னு சொன்னாங்களே, இந்த முதல்ல யாரும் பார்க்கல, அன்னைக்கும் பார்க்கல, இன்றைக்கும் பார்க்கல. இந்த முதல்ல வந்துருச்சுன்னு சொல்லி 3 கோடி ரூபா வந்து அதில் பணம் போட்டதுக்கப்புறம் அந்த பணம் என்ன ஆச்சுன்னு கணக்கு கேட்டபோது கூவத்தில் முதல்ல வந்துச்சு, அதனால திட்டத்தை கைவிட்டோன்னாங்க. இப்போ கார்த்தி சிதம்பரம் கேட்டிருக்காரு பாருங்க,
மேயர் பிரியாவை வெள்ளை பற்றி அறிக்கை கேட்டிருக்காரு. கேட்டிருக்காரு. வெள்ளை அறிக்கை கேட்டார். அதில் என்ன சொல்லியிருக்காரு, 750 கோடி ரூபா திட்டத்தில் 392 கோடி ரூபா செலவு பண்ணதாக காமிக்கிறீங்களே, என்ன செலவு பண்ணீங்க காமிங்க, வெள்ளை அறிக்கை விடுங்கன்னு கேட்குறாரு. அவ பாருங்க, நாங்கள் 3 கோடி ரூபா வந்து முதலையை வச்சு 3 கோடி ரூபா பண்ணோம், இல்லாத முதலையை வச்சு. இப்போ வந்து அந்த முதலையே இல்லாமல் 393 கோடி ரூபா வந்து கூவத்தில் எங்கே செலவாயிருக்குன்னு தெரியல. அவங்க வெள்ளை அறிக்கை கொடுத்தால் நம்ம வந்து அதை படித்து பார்த்துட்டு இது என்னன்னு சொல்லலாமே. கூவத்துக்கு அடியில் எதுவும் ஏதாவது தெரியல, அங்கே ஏதாவது பொட்டியில் கிட்டியில் போட்டு ஏதாவது முதலீடு ஒரு காலம் அங்கே பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் வந்து உங்களுக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம், அந்த கூவத்தை ஒட்டி ஒரு 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 நிறுவனம், ஒரு தனியார் கட்டுமான நிறுவனம், அந்த நிறுவனம் வந்து அவன் காசாக கொட்டியிருக்கான். அதில் அந்த நிறுவனம் காசாக கொட்டிட்டான். அந்த இடத்துல கொட்டி அரசாங்க நிலம், அரசு புறம்போக்காக இருக்கலாம், இல்லை அரசு நிலம் ஏரியா இருந்ததை வந்து அவன் துத்து, அதில் ஏற்கனவே தண்ணி வற்றி போயிருக்கு, அது துத்து காம்பவுண்ட் வால் போட்டு எதிரில் வரிசையாக ஃப்ளாட்டு கட்டிட்டான். இப்போ கட்டிக்கிட்டு இருக்கான். இது வீடியோலலாம் வந்துச்சு. ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இது கூவம் ஆட்டம். அது அப்படியா இருந்தால் அது வந்து வருமானம் தானே. அந்த தனியாருக்கு ப்ராஜெக்ட்டு, தனியாருக்கு ப்ராஜெக்டுனாலே அரசாங்கத்துக்கும் வருமானம், அரசியல்வாதிகளுக்கும் தனி வருமானம். இது வழக்கமான ஒன்று எல்லா கட்சிகளும் இருக்கும் பொழுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கூவத்தில் வந்து இப்போ வந்து 393 கோடி ரூபாய்க்கு எப்படி செலவாச்சு என்ன? அன்னைக்கு 50 வருஷத்துக்கு முன்னாலேயா 40 வருஷத்துக்கு முன்னால் அந்த கூவம் 3 கோடி வந்தது. நம்ம விலைவாசி ஏறி போச்சு இல்லை. ஆமாம், பணவீக்கம் வந்து எவ்வளோ மோசமாக இருக்குது. அன்றைக்கி தங்கம் என்ன விலை விற்றுது, அரிசி என்ன விலை விற்றுது, இன்றைக்கி என்ன விலை விற்கிது. அப்போ 3 ரூபா இப்போ என்ன ஆச்சுன்னா 393 கோடி ரூபா ஆயிடுச்சோ. நமக்கு சந்தேகம் வந்த மாதிரி தான் கார்த்தி சிதம்பரத்துக்கும் சந்தேகம் வந்திருக்கு. அவர் கேள்வி கேட்டார். சரிங்களா? இப்போ எதுக்காக சொல்லணும்னா, இந்த அமெரிக்க இது வந்து இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு முதலீடுங்கிறது எவ்வளவு தூரம் தமிழ்நாட்டுக்குன்னா, அடுத்த கேள்வி இப்போ வந்து இன்னொன்று வந்து வலைதளங்கள்லேயே வரதையே வச்சு நம்ம அதுதானே இப்போ வலைதளம் தானே உலகையே ஆளுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போய் கஷ்டப்பட்டு வந்து 900 கோடியோ 1000 கோடியோ நீங்கள் வந்து 500 400ன்னு போய் நீங்கள் வந்து முதலீடுகளை ஈர்ப்பதற்கு அண்ணன் ஜெகத் ரட்சகனை கேட்டிங்கன்னா அவர் 900 கோடி அபராதமே கட்டுறாரு, ஃபைன் அமௌண்ட்டே கட்டுறாரு. ஆமாம், 900 கோடி அபராதமே கட்டுறாரு. அப்படி இருக்கும்போது அவரா அண்ணங்கிட்ட கேட்டால் ஒரு 10,000 கோடி இங்கே முதலீடு பண்ணுங்கன்னா பண்ணிட்டு போகிறாரு. இதுக்காக பாவம் இங்கே வந்து இந்த உடல்நிலையும் வச்சுக்கிட்டு இவ்வளவு பணிகளுக்கு சுமைகளுக்கு நடுவில் நீங்கள் ஏன் வந்து அலையணும் அப்படின்னு கிண்டல் பண்ணுற விமர்சனங்கள்லாம் வருது. இவர் பல தொழில்கள் தொடங்கி வச்சிருக்காராமே இங்கே. யாரு? திரு ஜெகத் ரட்சகன் அவர்கள் பல தொழில்கள் இங்கே நடத்திட்டு இருக்காரு. அதனால தான் நாங்கள் இப்போ வெளிநாட்டிலேருந்து ஏற்க போகிறோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இல்லை, அவர் ஏற்கனவே இலங்கையில் 26,000 கோடிக்கு வந்து பண்ணார். நான் என்ன சொல்கிறேன், இலங்கைக்கு 26,000 கோடி பண்ணும்போது நீங்கள் சொல்கிறது வந்து அவர் ஒரு அந்த இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து ஒரு 5 இன்ஜினியரிங் காலேஜ், 4 மெடிக்கல் ஹாஸ்பிட்டலு, அது மெடிக்கல் காலேஜ், ஹாஸ்பிட்டலு, மற்ற தொழில்கள்லாம் வந்து இதெல்லாம் வச்சுருக்காரு. குடிமகன்களுக்கு பிடித்த ஆமாம்மா, அது டிஸ்டிலரி. அது நம்ம கல்வி தந்தைனாலே அதானே. தமிழ்நாட்டில் கல்வி தந்தைனா அவர் என்ன படிச்சிருக்காருங்கிறது முக்கியம் இல்லை. ஒரு சாராய டிஸ்டிலரி வச்சுருந்தா அவர் கல்வி தந்தை வாங்கிடலாம். இல்லை, அவரை கல்வி தந்தை என்று அழைப்போம். ஓ, நீங்கள் சாராய டிஸ்டிலரி வச்சுருந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் பாருங்கள், பேர் சொல்லாமல் நான் சொல்கிறேன், அமைச்சர்கள்லாம் எடுத்து பாருங்கள். முதல்ல அவங்க எம்எல்ஏ வரும்போது ஏதோ ஒரு 30-35 வயசில் அந்த மாதிரி வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி வரும்போது அவங்க குவாலிஃபிகேஷன் படிப்பு தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸுக்குள்ளே இருக்கும். அப்புறம் ஒரு 4 வருஷம் கழிச்சு மந்திரி அந்த லெவலில் வரும்போது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி எம்ஏ, மதுரை யூனிவர்சிட்டி எம்ஏ எம்லிட்டு, அப்புறம் எம்ஏ பிஹெச்டி, டாக்டரு, ஆமாம் அதான் டாக்டரேட்டு, இப்படியெல்லாம் வந்து இருக்கும். எப்போ இவங்க வந்து அரசியலுக்கு வந்து இது வந்ததுக்கப்புறம் காலேஜுக்கு போனாங்க இந்த வயசில், எப்படி படித்தாங்க, எப்போ படித்தாங்க, அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். சரிங்களா? இது நான் பொதுவாக சொல்கிறேன், கட்சி வித்தியாசம் இல்லாமல் அரசியல்வாதிகள் அப்படின்னு வந்துட்டாக்க. ஏன்னா வந்து நாளைக்கு ஒருத்தர் வந்து ஒன்றும் சரியில்லைன்னா யார் நம்ம தலைவர் வந்து எம்ஏ எம்லிட்டு பிஹெச்டி அப்படின்னு சொல்கிறதுக்காக அது அந்த பேப்பர் வந்து எல்லா பேப்பருக்கும் ஒரு விலை இருக்குல்ல, அந்த பேப்பருக்கும் ஒரு விலை இருக்காதா, அந்த பட்டத்துக்கும் ஒரு விலை இருக்காதா? அதனால யூனிவர்சிட்டி பேர் ரொம்ப அடிபடுது இல்லை நீங்கள் சொன்ன யூனிவர்சிட்டி.
அது அடிபடும். நிறைய பேருக்கு பட்டங்கள் கொடுத்து நிறைய பேருக்கு அது கொடுத்துருக்காங்க. அந்த காலத்திலேயே கொடுத்து அதனால் வந்து பெரிய கலையபராயி மரணங்கள் கொலையெல்லாம் சொல்கிற அளவுக்கு வந்தெல்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த பட்டங்கிறது சும்மா இல்லை. அந்த பட்டத்துக்கான விலை பணம் மட்டும் இல்லை, சில சமயங்களில் பிணமும் இருப்பது வந்து தமிழ்நாட்டின் வரலாறு. பணம் மட்டும் இல்லாமல் பிணமும் வந்து அதோடைய விளைவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் வரலாறு, திராவிட வரலாறு. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ இந்த முதலீடுகள் வந்து அது வந்து அந்த மாதிரி வகையில் என்ன வகையிலன்னு தெரியல. இன்னொன்று வந்து நீங்கள் வந்து இப்போது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் வந்து அமெரிக்க முதலீடுன்னு சொல்லி போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் வந்து மூத்த அமைச்சர் வந்து உடல்நிலைக்கு இது பண்ணதுக்காக சிங்கப்பூர் போயிட்டார். இங்கே இருக்கக்கூடிய ஏறத்தாழ நம்பர் 2ன்னு வந்து எல்லாராலையும் மனதளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது ஏற்றுக்கொள்ள வைக்கப்பட்ட உதயநிதி அவர்கள் வந்து ஃபார்முலா ரேஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு. பாமர மக்களுக்கு மிகவும் பயனுள்ள, அடித்தட்டு மக்களுக்கு வந்து ஆனந்தப்படக்கூடிய, பார்த்து பரவசமடையக்கூடிய ஃபார்முலா ரேஸ் நடத்திட்டு இருக்காரு. ஆட்சியை யார் கவனிக்கிறாங்கன்னு தெரியல, மக்களுடைய குறைகளை யார் கவனிக்கிறாங்கன்னு தெரியல, மக்கள் அதை நிர்வாகத்தை யார் செய்கிறார்கள்னு தெரியல. அதிகாரிகள் தான் செய்கிறாங்க. அப்போ நாங்கள் வந்து நாங்கள் இல்லைனாலும் அது நடக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ அரசியல்வாதிகளே எதுக்கு, அமைச்சர்களே எதுக்கு, அதிகாரிகளே நடத்திட்டு போகலாமே. எல்லாருக்கும் எக்ஸாம் வச்சிடலாம். அவங்களே அதிகாரிகளே நடத்தி, நாங்கள் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் தேவையில்லைங்கிறத மக்கள் சொல்லிடுவாங்களே. அப்போ எதுக்கு உங்களுக்கு தேவை? அப்போ அரசியல்வாதிகள் வந்து ஆட்சியில் இருப்பது வந்து அதிகாரத்திற்காகங்கிறத விட அதிகாரத்தினால் விளையும் நன்மைகளுக்காக அப்படிங்கிறது தான் அர்த்தமாகுது. இந்த அமெரிக்க முதலீடு வந்து இதையெல்லாம் தாண்டி உண்மையான முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கு வந்து அதனால் வேலைவாய்ப்பு அதிகமாகி மக்களுக்கு நலன் ஏற்பட்டால் நாம் முதல் வரிசையில் நின்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் தமிழக அரசையும் நாம் பாராட்டுவோம், வாழ்த்துவோம். கவலையை அளிக்கும்னா அமெரிக்காவுக்கு அளிக்கும். அதனால் நமக்கு என்ன நன்மைன்னு கேட்டால் அவன் தொந்தரவு கம்மியாகும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். மிக்க நன்றி. வணக்கம்.